மரபு கட்டடக்கலை கையேடு செயல் வழிபாட்டு நூல். ஆசான் ம. செந்தமிழன். செம்மை வெளியீட்டகம். தற்சார்பு எனும் சொல் அளவுக்கு அதிகமாக மேலோட்டமாக புழங்கிவிட்டதால் பலருக்கு அச்சொல்லின் ஆழம் நீர்த்து போய்விட்டது. ஆசான் ம. செந்தமிழன் செம்மை வழியாக முன்னெடுக்கும் ஒவ்வொரு செயல்பாடும் சார்புத்தன்மையை அகற்றுவதையே அடித்தளமாக கொண்டிருக்கும். மருத்துவத்தில் கூட பிற மருத்துவ முறைகளையும் மருத்துவர்களையும் சார்ந்திருப்பதற்கு மாற்றாக என்னை சார்ந்திருக்குமாறு உங்களை மாற்றுவதல்ல எமது நோக்கம். உங்கள் உடலை நீங்களே புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஒரு சில முறைகளுக்கு மேல் உடல் நல வழிகாட்டலுக்காக என்னிடம் தொடர்ந்து வராதீர்கள் என ஆசான் எப்பொழுதும் வலியுறுத்தி கொண்டிருப்பார். தம்மை சார்ந்திருக்காமல் உடலை புரிந்து கொள்ள தேவையான அனைத்தையும் உரைகள், வகுப்பு மற்றும் நூல்களின் வழியே தொடர்ந்து சமூகத்துக்கு கற்பித்து வருகிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய நலனையும் தமக்கு நெருக்கமானோர் நலனையும் பேணுவதற்கு என்ன தேவையோ அவற்றை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார். ஆசான் மரபு கட்டுமானம் தொடர்பான தமது செயல்பாடுகளை தொடங்கிய காலத்திலேயே கட்டுமானத்துறை என்பது பணப்புழக்கமும் பேராசையும் குற்றங்களும் நிறைந்த களம். எந்த துறையிலும் குற்றங்களுக்கும் சிக்கல்களுக்கும் சார்புத்தன்மையே அடிப்படை காரணமாக இருக்கும். இச்சார்புத்தன்மையை அழித்தொழிக்காமல் இரும்பு கம்பிகளுக்கும் சிமெண்ட்டுக்கும் மாற்றாக மரத்தையும் மண்ணையும் போட்டு கட்டுவதல்ல மரபு கட்டுமானம் என தெள்ளத் தெளிவாக தமது நிலைப்பாட்டை நிறுவினார். எவரேனும் என்னிடம் பணம் இருக்கிறது, நீங்களே வந்து வீடு கட்டி கொடுங்கள் என அழைத்தால் நீங்கள்தான் உங்கள் வீட்டை கட்ட வேண்டும். என்ன தேவையோ அவற்றை வேண்டுமானால் நான் கற்றுத்தருகிறேன் என உறுதியாக மறுத்து விடுவார். அதே விதமாக மரபு கட்டுமான வகுப்புகளை நடத்தியும் நூல்களை பதிப்பித்தும் அனுபவமாக கற்றுக்கொள்ளும் விருப்பத்தில் உள்ளோருக்கு செம்மை வனத்திலோ அல்லது பிற சமூகத்தினரின் இடங்களிலோ நடக்கும் கட்டுமானங்களில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்தும் வழிநடத்தியும் மரபு கட்டுமான கொள்கைகளையும் நடைமுறைகளையும் கற்பித்து வருகிறார். அவ்வகையில் தற்பொழுது ஆசான் ம. செந்தமிழனின் மரபு கட்டடக்கலை கையேடு செயல் வழிபாட்டு நூல் வெளிவருகிறது. இக்கையேடு ஆசான் இதற்கு முன்பு நடத்திய மரபு கட்டுமான வகுப்புகளின் பாடங்களுடன் நூலின் வடிவத்துக்கு தேவையான சில கூடுதல் நடைமுறை வழிகாட்டல்கள் இணைந்த ஒரு தொகுப்பு. மரபு கட்டடக்கலை தொடர்பாக 2 நூல்கள் இதற்கு முன்பு வெளிவந்துள்ளன. அவை கொள்கை விளக்கங்களை முதன்மையாக கொண்டவை. ஆனால் கையேடு நடைமுறைகளை முதன்மையாக கொண்டுள்ளது. கட்டுமானத்துக்கான இலக்கணங்களையும் கொள்கைகளையும் உள்ளீடாக அமைத்து அவற்றை நடைமுறைப்படுத்தும் செயல் வழிபாட்டு முறைகளை முன்வைக்கும் இந்நூல் தமக்கான வீட்டை யாரையும் சார்ந்திராமல் தாமே கட்டிக்கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகச்சிறப்பான வழிகாட்டலாக அமைந்துள்ளது. இக்கையேட்டில் கட்டுமானம் எழுப்பும் முன்பு அதை பற்றிய நம் அணுகுமுறையும் பார்வையும் என்னவாக இருக்க வேண்டும் என்பதில் தொடங்கி நிலத்தின் இயல்பை அறிந்து கொள்ளும் வழிமுறைகள், மண்ணின் குணங்களை கண்டறியும் சோதனைகள், மண் சாந்துக்கு பொருத்தமான மண்ணை எப்படி தேர்ந்தெடுப்பது, நிலத்தில் நீரின் ஓட்டத்தை அறிந்து அதன் பொருட்டு அடித்தளம் அமைக்கும் வழிமுறைகள் என கட்டுமானத்தின் தொடக்கத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படைகளையும் எளிமையாக கற்றுத்தருகிறார். வடிவமைப்பில் அளவைகளுக்கான இலக்கணம், வடிவமைக்கும் முறைகள், வீட்டின் உறுப்புகள், அவற்றின் மூலப்பொருட்களை தேர்ந்தெடுக்கும் வழிமுறைகள் மற்றும் நிறைவு பணிகளான பூச்சுகள் வரை ஒவ்வொரு படிநிலைக்குமான நடைமுறைகளை விளக்குகிறது இக்கையேடு. இக்கையேடும் கள அனுபவமுமே உங்களின் சார்புத்தன்மையை அகற்றி எறிய போதுமானவை. இந்நூலை எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் மற்றும் செம்மைவனம்.org என்ற இணையத்திலும் பெறலாம்.